நம்ம ஆ எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? என் ஃப்ரெண்டை பத்தி நான் ஒரு சொல்லியிருந்தால. ஆமா சொல்லியிருந்த. என் ஃப்ரெண்டோட பிரதர் ஜேம்ஸ் ஒருத்தர் இருக்கான். அவங்க அம்மா நேத்து தான் என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி இந்த ஜேம்ஸ்ன்ற பையன் அவன் பிறக்கும் போது அவங்க அம்மா வந்துட்டு அவனை ஆண்டுக்குன்னு ஒப்பு கொடுத்து பிறந்த பையன் தான் அவன். அதனால வந்துட்டு இப்போ எங்களோட வயசு இப்போ இந்த டீனேஜ் இந்த ஏஜ் வந்ததுல இருந்தே ரொம்ப மொரட்டாட்டம் பண்ணிட்டு அம்மா அப்பா பேச்சு கேட்காம ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழாம இருந்து வேர்லியா வாழ்றான்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இது உங்ககிட்ட சொல்லி அவங்க அம்மா ப்ரே பண்ண சொன்னாங்க. இதுக்கு என்ன பண்றது? நம்ம ஒன்னும் கவலைப்பட வேணான்னு சொல்லு. அவங்க அம்மாவை தொடர்ந்து அவனை பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருக்க சொல்லு. நிச்சயமா கர்த்தர் அவனை சந்திப்பாருமா. இதுக்கு ஏதாவது பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்காமா? பிகாஸ் அவங்க ரொம்ப ஃபேத்ல இறங்கி போயிருக்காங்க. அப்படியா? பைபிள்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். 2000 பேர் பிடிச்ச ஒரு லேகியோன் இருந்தான் இல்லையா, ஒரு பையன் ஒருத்தன். அப்போ அவன் வந்து சுடுகாட்டுல தன்னை கிழிச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியில இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் மேல வச்சிருந்த அழைப்பு என்னன்னா, இவாஞ்சலிஸ்ட் காலிங் வச்சிருந்திருக்காரு. அவன் ஒரு சுவிசேஷகன். அது எங்க நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த அசுத்த ஆவிகள்லாம் அவனை பிடிச்சுக்கிட்டு மனுஷர்களை விட்டு அவனை புறம்பாக்கி வச்சிருக்காங்க. எப்பவுமே ஆண்டவர் மேல, எந்த பிள்ளை மேல ஆண்டவர் பரலோகம் ஒரு கண் வைக்குதோ அதுக்கு எதிராக பிசாசு தன்னோட ஸ்ட்ராட்டஜிஸ போடுவான். சரியா? ஆனாலும் கர்த்தர் கரெக்டான நேரத்துல அவனை மீட்டு எடுக்கிறார். அவன் ஒருத்தனுக்காக அந்த ஊருக்கு போனார். அது மாத்திரம் இல்ல, அந்த ஊர் ஜனங்களை அந்த மிரக்கலை பார்த்துட்டு ஏசப்பாவை ஏத்துக்கிற மைண்ட்ல இல்ல. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி they were dead. அப்ப என்ன பண்ண, ஏசப்பாவை அந்த ஊரை விட்டு போக சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு சோல்காக ஆண்டவர் போனாரு. அதன் பிறகு அவன் தெக்கப்போலி என்ற ஊர் ஃபுல்லா அவன் சுவிசேஷத்தை அறிவிச்சான். தெக்கப்போலினா 10 டவுன்களுக்கு அது ஹெட் ஊர் அர்த்தம். அப்படி வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு 1 lakh people போன்ற ஆட்களுக்கு அவன் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சானா. அப்போ கர்த்தர் ஒரு பிள்ளை மீது நோக்கம் வச்சுட்டார்னா அது ஒரு கடைசி வரைக்கும் அவன் நிறைவேற்றுவார். நீ சொல்லு அவங்க அம்மா கிட்ட, அவனை பிளஸ் பண்ணி அவனோட காலிங்கை சொல்லி ஏசப்பா செஞ்சுட்டாரு அப்படியே ஸ்தோத்திரம்னு சொல்லு. நிச்சயமா கர்த்தர் அவனை சந்திப்பார், அவனை பிடிப்பார், அவன் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.